அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். சித்திரை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா மாம்பாக்கம் கீதா நாடக மன்றம் சொல்லிட்டு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டீம் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது. முனுசாமி அப்பா, கீதா அம்மா இவங்க. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 5வது 6வது அந்த டைம் படிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஃபேமஸாக போயிட்டு இருந்தது மாம்பாக்கம் கீதா நாடக மன்றம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு அப்பா அம்மாலாம் வருவாங்க, பார்த்துருக்கேன் சின்ன வயசில் நிறைய. அதுக்கப்புறமா வந்து நாடக கம்பெனி எடுத்துட்டாங்க. ஒரு ஐயா வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர், மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிட்டதுனால நாடகங்கள்லாம் எடுத்துட்டாங்க. பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க. அதோட அவங்களோட ஃபேமிலி, அவங்க பிஸ்னஸ்ன்னு அப்படி போயிடுச்சு. ஆனால் நாடகத்துறை பக்கம் வர்றதில்லை. அவன் வந்ததுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா நம்ம முனுசாமி ஐயா வந்து நாடகம் மாம்பாக்கத்துக்கு புக் பண்ணோன்னா வருவார். அப்போ சொல்லுவார், சின்ன பொண்ணாக இருந்த ஞாபகம் இருக்கா என்னெல்லாம் அப்படின்னு கேட்பார். அது எப்படிப்பா மறக்க முடியும்? ஏன்னா அப்பா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்ற உரிமையாளர்கள்கிட்டையும் சரி, நடிகர்கள்கிட்டையும் சரி ஒரு சொந்த பந்தம் போல தான் பழகுவார். அந்த மாதிரி எங்களுடைய கலைஞர்கள், நாடக மன்ற உரிமையாளர்கள்லாம் ஒரு சொந்த பந்தம் போல். அதுவும் என்றைக்குமே மறக்காது இல்லைங்களா? பழசு என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவங்களால நம்ம நல்லா இருக்கும், நம்மளால அவங்க நல்லா இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நினச்சி அந்த நன்றியை என்றைக்கும் மறக்காமல் இருந்தாலே நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் நல்லா இருப்போம். அதுபோல் அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா நம்ம ஆரணியில் இந்த மாதத்தில் முதல் சனிக்கிழமை அந்த மாதிரி கண்ணுக்கு மருந்து விடுவாங்க. அதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ என்னை வந்து பார்த்துட்டு என்கிட்ட பேசும்போது எனக்கு வந்து அப்பாவுக்கு இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு சப்போர்ட்டாக இருந்தவங்க. இன்றைக்கி அவங்க உரிமையாளராக இல்லைனாலும் அன்றைக்கி அப்பாவுக்கு வந்து அவங்க எவ்வளோ அப்பாவுக்கு உறுதுணையாக இருந்தவங்களுக்கு நம்ம இன்றைக்கி செய்யணும், ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி மாம்பாக்கம் கீதா நாடக மன்ற உரிமையாளர் முனுசாமி அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வேட்டி சேலெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம். இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு யாரெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்காங்களோ அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்க இன்றைக்கி நம்ம கூட இல்லை, நம்ம தொழிலுக்கு கூட இல்லைனாலும் அவங்களால இன்றைக்கி நம்ம நல்லா இருக்கணும் போது அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம இன்னும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த அம்மா வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணனுக்கு அடுத்து ஒரு பையன் இல்லையேன்னு நான் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். அந்த இடத்த பார்க்க இப்படி ஒரு பையன் மாதிரி நீ வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கீதா அம்மாவும் முனுசாமி அப்பாவும் வாழ்த்துனது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது போல் வயது முதிர்ந்த நம்மளுடைய நாடகத்துறையோட கலைஞர்களையும் என்றைக்கும் நம்ம சிவா அம்மு கலை குடும்பம் மறக்காமல் இதே போல் இந்த சொந்த பந்தம் தொடர்ந்துகிட்டே வரும். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், கலவை கூற்றோடு அடுத்த பில்லேரி, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், விழுப்புரம் ஈபி அடுத்த ஆதனூர், ஏகாத்தம்மன் கட்டைக்கூத்து, சென்னை வியாசர்பாடி அடுத்த ஜே நகர் 5வது தெரு, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த சுமங்கலி, கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வாலாஜா அடுத்த பாகவெளி, ஆரணி பூவரசன் நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த பருதிப்புத்தூர், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், கனியம்பாடி அடுத்த நாகநதி கூற்றோடு, ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பெரிய வேலிய நல்லூர், கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வி சாத்தனூர், ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், சேந்தமங்கலம் கேட் அடுத்த சித்தூர், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், ராணிப்பேட்டை அடுத்த ஓட்டேரி, ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த காகனம், ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த நாவல். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.
சிவா அம்மாக்கள் தான் எப்பவுமே கொடுப்போம். சிறப்பாக இருக்கும். அவங்க நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரி எப்பவுமே அவங்க வந்து அனுப்புவாங்க. பற்றி தெரியும், எந்த ஒரு குறையும் கிடையாது. ஏன்னா போன வருஷம் வச்சுதான் கேன்சல் ஆச்சது, நம்மளுக்கு அதுதான் ஒன்று இது. அதனால தான் இந்த வாட்டி கண்டிப்பாக போன வருஷம் இதே கம்பெனி கொடுத்தோம், எங்களுக்கு மனசு வருத்தமாச்சு. மறுபடியும் அதே கம்பெனி வச்சோம். சிறப்பாக நடத்திக்கிட்டீங்க, எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னொரு வாய்ப்பு சிறப்பாக இருந்துச்சு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு மனதுக்கு பிடித்திருந்தார், உங்களுடைய கைகளை தட்டி எங்களுக்கு உற்சாகம் செய்தார், அதை விட வேறு ஒன்றுமே கிடையாது. நாடகம் எப்படி இருந்துச்சுப்பா? நாடகம் நல்லா இருந்துச்சு. உங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா சத்தமா சொல்லுங்க. நல்லா இருந்துச்சாமா? மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்க வேண்டும். எங்களுடைய ஆரணி மையாச்சாரி நாடக மன்றத்திற்கு அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணிவா நகரம் நாடகம் எப்படி இருந்துச்சாப்பா? நல்லா இருந்தது. நாடகம் சூப்பரா இருந்தது. நல்லா காமெடி, நல்லா சூப்பரா பிடிச்சிருந்துச்சா? உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா? நல்லா இருந்தது. மீண்டும் ஒரு எங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கணும். கண்டிப்பா இதோட மறந்துடக்கூடாது. எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்திற்கு அமைப்பாளராக விளங்கக்கூடியவர் ஆரணிமா நகரம் பழைய பசுமை சிவா அம்மு காலம் பார்த்திபனை அவர்கள் சென்றார். எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம் உங்களுக்கு ஒப்பந்தம் செய்தனர். வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடை இல்லாமல் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நாடக ரசிக பெருமக்களே, எங்கள் ஆரணி மகரம் நாடக மன்றம் ஒப்பந்தம் செய்ய ஒரு இடம் பழைய பத்திரம் அருகில் அரியாத்தம்மன் பக்கத்தில் அமைந்துள்ள வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்கள் சென்றார். எங்கள் ஆரணி மனோர் நாடக மன்றம் ஒப்பந்தம் செய்து தரப்படும். அது மட்டுமில்லாமல் உங்கள் இல்லங்களில் உங்கள் ஊரை தேடி ஆரணி மனோ நாடக மன்றம் சித்திரை மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புதுக்கோட்டை கிராமத்தில் நாடகம் நடத்தினோம். உங்களுக்கு நாடகம் எப்படி இருந்தது சொல்லுங்க கருத்தை. நாடகம் நல்லா இருந்தீங்களா? ரைட். திருப்தியான நாடகம் புக் பண்ணோன்னா வி சிவா அம்மு அங்கிட்ட போக நாடகம் புக் பண்ணுங்க, பார்த்து புக் பண்ணுங்க. சிறப்பாக கூட நல்ல மிக பெரும் பயிர்கள் வாழி ஆடு மாடுகள் வாழி அம்மன் சிறுவையால் யாவரும் வாழி வாழி. ஐயா நாடகம் எப்படி ஐயா? சூப்பரா இருந்தது நாடகம். எந்த குறையும் இல்லையே? எந்த குறையும் இல்லை. நல்ல உபசரிப்பு, நல்ல கவனிச்சிங்க. அடுத்த வாரம் வாய்ப்பு கொடுங்க. சரி சார், அடுத்த வாரத்தை கண்டிப்பாக செய்யணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் இளஞ்சிலத்தில் நடிக்கும் எங்களது ஆரணி ஸ்டீல் இங்கேஸ் நாடகத்தினால் இன்றிரவு இந்த புனிதமான மேடையில் நடந்த நாடகம் பிடிச்சதா? ஜோரா டைம் கை தட்டலாமே, சத்தமா பத்து பேரும் சத்தமா கொஞ்சம் நீங்க ஜோரா பார்த்து ஜோரமா. ஏன்னா நீங்க கொடுக்குற காசு பண்ண அப்புறம் இந்த கைத்தட்டு தான் கோடி ரூபாய்க்கு சமணம். எங்களது நாடகமன்ற ஒப்பந்தம் செய்யணும். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் ஆரணி பழைய பேருந்து காலம் சென்ற உயர் திருவாளர் வி சிவா அவர் மகள் அம்மு மற்றும் பார்த்திபன் சொல்லக்கூடிய ஐயாவர்கள் அங்கு சென்றால் எங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றமும் இதை போல 80க்கும் மேற்பட்ட சிறந்த நாடக மன்றங்கள் சிறந்த ஒப்பந்தம் செய்யலாம். நன்றி, வணக்கம். Hi,